ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப முடி கொட்டுதுங்க. அதுக்கான நான் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். எனக்கும் நிறைய முடி கொட்டிருச்சுங்க. நான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஹேர் எவ்வளோ லாங்காக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஷார்ட் ஆகிட்டுதுங்க. குழந்த பிறந்ததோட ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அதை அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை யூஸ் பண்ண விட்டு தான் எனக்கு நல்லா முடி க்ரோத் ஆகிருக்குது. இப்போ அந்த நான் எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், முன்னாடி எனக்கு முடி கொட்டுச்சு. இப்போயும் அந்த கொட்டுற முடியோட அளவு ரொம்ப கம்மியாயிருக்கு. நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோம்பு இருக்குல்ல, அது பெரிய கொம்பாக எடுத்துக்குவோம். அந்த பல்லு பெருசாக இருக்கணும் அதில் இருக்குது. அதை நம்ம நல்லா கொஞ்சம் சீவிட்டு நம்ம ஆயில் நல்லா உள்ளே ஸ்கேல்ஃபுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, நல்லா ஸ்கேல்ஃபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது தான் அந்த மண்டை ஓட்டில் அந்த எண்ணெய் பட்டு நம்ம அந்த மண்டை ஓடை ட்ரை இல்லாமல் வச்சுக்கோம். அப்போ தான் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் இல்லாமல் வாரத்துக்கு 3 or 4 டைம்ஸ் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோம்பால் சீவிட்டு நீங்கள் கொண்டை போடுறதா இருந்தாலும் சரி, பின்னி போடுறதா இருந்தாலும் சரி போடுங்க. ஏன்னா அப்படியே ஆயில் அப்ளை பண்ணோன்னா கொண்டை போடாதீங்க. ஏன்னா அந்த ஆயில் அப்ளை பண்ணோன்னே அந்த முடி பிசு பிசாப்பாக இருக்கிறது நம்ம கோம்பு வச்சோன்னா நமக்கு சிக்கு வந்துடும். அது இல்லாமல் சிக்கு எடுக்கும்போது மேலேருந்து இழுத்துட்ட உடனே கீழே இருக்க முடிக்கு ஃபஸ்ட்டு எடுங்க. அப்போ தான் சிக்கு உங்களுக்கு சீக்கிரமாக உடஞ்சிரும். இந்த ஆயிலில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறத வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோம்பு வச்சு சீவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு நீங்கள் இது பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.